அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுலேருந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பறக்கும் படையினுடைய வேலை மிகச்சிறப்பா இருக்கு. பறந்து பறந்து எல்லா இடத்துலயும் பணத்தை பறிமுதல் செய்றாங்க. ஆனா என்ன, ஓட்டு குடுக்க போற பணத்தை தவிர சிறு சிறு வியாபாரிகளோட காசு, மீன் விக்கிறவங்க காசு, மாடு விக்கிறவங்க காசு, ஆடு விக்கிறவங்க காசுன்னு சொல்லி தன்னுடைய உழைப்ப சிந்தி கொண்டு போற பணத்தை பறிமுதல் செய்றாங்க. நான் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்கிறேன், எங்களோட உழைப்ப கொண்டு போய் பயன்படுத்தி தான் நாங்க கொண்டு போய் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறோமா? இல்ல இன்னும் இந்த ஓட்டு கொடுக்க வேண்டிய பணங்களை எல்லாம் இந்த ரோட்டு வழியா தான் கொண்டு வராங்கன்னு நம்பிட்டு இருக்கீங்களா? ஒரு உதாரணத்துக்கு 234 தொகுதியிலையும் நாம் தமிழ் கட்சி வாக்குக்கு பணம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை எந்த நடைமுறையில கொடுப்போம், அதை யாருகிட்ட கொடுப்போம், எப்படி இந்த பணத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துவோங்கிறது நான் தேர்தல் ஆணையத்துக்கு எடுத்து சொல்றேன். எந்த கட்சி வாக்குக்கு பணம் கொடுக்குதோ அந்த கட்சி மேல நீங்க நடவடிக்கை எடுங்க. தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு 5 நிமிஷம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பாருங்க. நாம் தமிழ் கட்சி வாக்குக்கு பணம் கொடுத்தா இந்த ஆர்டர்ல தான் நாங்க கொடுப்போம். இதுவரைக்கும் கொடுக்கக்கூடிய கட்சிகளும் இந்த ஆர்டர்ல தான் கொடுக்குது. அதனால ஏ சும்மா ஏழை எளிய வியாபாரிகளை பிடிக்காம இந்த ஆர்டரை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இதை எப்படி தடுக்க முடியுங்கிறத உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து கொடுங்க. இந்த முறைதான் கட்சிகள் மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்க வச்சிருக்கக்கூடிய செயல் திட்டம். இந்த முறையை பின்பற்றி தான் இது வரைக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கட்சிகளும் இனிமேல் பணம் கொடுக்க போற கட்சிகளும் இந்த முறையை பயன்படுத்தி தான் இதுல இருக்க ஆர்டர் படி தான் பணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவாங்க. முதல்ல இந்த கட்சியினுடைய நிதி நேரா மாவட்ட செயலாளர்கிட்டயோ இல்ல தொகுதி செயலாளர்கிட்டயோ அவங்க வந்துடும். அவன் தொகுதி செயலாளரும் மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்தபடியா இந்த வட்டம் கிட்டம் எதுவும் கிடையாது. நேரா வார்டு செயலாளர் மூலமா வாக்ககம், அதாவது பூத் லெவல் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. வாக்கக முகவர்கள் அல்லது பூத் லெவல் ஏஜென்ட். இந்த பூத் லெவல் ஏஜென்ட் தான் முக்கியமான நபர். இந்த பணம் கொடுக்கறதுல முக்கியமான நபர் இந்த பூத் லெவல் ஏஜென்ட் தான். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்க்கு மட்டும்தான் தன்னுடைய பூத்ல எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க, அந்த ஓட்டர்ஸ்ல எத்தனை பேர் நம்ம கட்சிக்காரங்க இருக்காங்க, எத்தனை எத்தனை நபர்கள் நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இந்த கட்சிகளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குசியாயிருவாங்க. இந்த தேர்தல் காலகட்டம் வந்தாலே மிக செழிப்பா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான். இப்போ இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வாக்காளருக்கு எப்படி பணத்தை சப்ளை பண்றாங்கிறத பார்ப்போம். இப்ப ஒரு உதாரணமா ஒரு பூத்ல 1000 பேர் வாக்காளர்களா இருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு உதாரணமா வச்சுக்கோங்க. 1000 பேர் ஒரு குறைந்தபட்சம் ஒரு வாக்காளர் 900 பேர் இருக்கலாம். இப்ப நம்ம ஒரு கணக்குக்காக ஒரு 1000 பேர்னு சொல்லி எடுத்துக்குவோம். இப்ப இந்த 1000 பேர்த்துல முதல் கட்டமா இந்த பூத் லெவல் ஏஜென்ட் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கட்சியை சார்ந்த நபர்களுக்கு ஒரு 200 பேர்னு சொல்லி வச்சுப்போம். ஒரு 200 பேருக்கு பணத்தை கொடுக்க ஆரம்பிப்பாரு முதல் கட்டமா. அப்ப இப்ப 200 இன்ட்டு இப்ப எவ்வளவு 2000 நினைக்கிறேன். 2000 கொடுக்குறாங்க. அது போக வாட்ச், ட்ரம்மு, சம்பளம் நிறைய சர்க்கரை என்னென்னமோ கொடுக்குறாங்க. இப்போ இந்த 200 பேர்த்துக்கு முதல் கட்டமா 2000 போது ஒரு 4 லட்ச ரூபாய் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திடுறாரு. இந்த 4 லட்ச ரூபாய் சேர்த்தும் போது மக்கள் எல்லாம் என்ன பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற பசியை மக்கள் மத்தியில தூண்டிடுவாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கேட்கும்போது இவர் ஆல்ரெடி இந்த 1000 பேர்த்துல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு 65% நபர்களை கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 650 பேர்த்த ரெண்டு கட்சிக்காரங்களும் 650 பேர் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இவங்க நம்மளுக்கு போடுவாங்க, போன டைம் நான் உங்களுக்கு தான் போடுங்கன்னு சொல்றவங்களுடைய கணக்கு வச்சும் ஒரு குறிப்பா இவங்க ஒரு 60ல இருந்து 80% பேர் வரைக்கும் ரெண்டு கட்சிக்காரங்களுமே பணத்தை கொடுப்பாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன, 1000 ஓட்டுல எப்படியாவது ஒரு 500ல இருந்து 600 ஓட்டுகளை வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு கட்சியோட நோக்கம். அதனால பணத்தை முழுமையா எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க. அதுல ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரங்களை தவிர்த்துட்டோ இல்ல இவங்க நம்ம போட மாட்டாங்கன்னு உறுதியா தெரிஞ்சா மட்டும்தான் தவிர்ப்பாங்க. இப்போ கட்சிட்டு இருந்து எப்படி தொகுதிக்கு பணம் வருதுன்னு பார்த்துட்டோம். தொகுதியில எப்படி நம்மளுடைய வார்டுக்கு பணம் வருது அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்ப இந்த வார்டுல எப்படி மக்கள் கைக்கு போகுதுங்கிற இன்னும் தெளிவா பார்த்துருவோம். இப்போ இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் காசை கொடுக்குறாங்கிறத தெளிவா பார்க்கலாம். இப்ப ஒரு வாக்ககம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு 1000 பேர் ஒரு பூத்ல ஓட்டர்ஸா இருக்காங்கன்னு சொல்லி வைங்க. அந்த 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பூத்துக்கு ஒரு கட்சி 4 பேர்த்த ஏஜென்ட்டா போடுவாங்க. குறைந்தபட்சம் ஒரு 4 பேர்த்த ஏஜென்ட்டா போடுவாங்க. அதுல 2 பேர் உள்ள உட்கார்ந்துருப்பாங்க, 2 பேர் வெளியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்தா இந்த 1000 பேர்த்த வகுத்தல் 4ன்னு போட்டோம்னா இந்த 4 பேருக்கு போட்டோம்னா 250. அப்ப ஒரு ஏஜென்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 250 பேர் மட்டும்தான். இப்ப இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட வேலையில என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கிட்ட ஏற்கனவே வாக்காளர் பட்டியல், இறுதி வாக்காளர் பட்டியல் இருக்கும். அதுல ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த 1000 பேர்த்துல இவங்களுக்கு யாரு ஃபேவரோ அவங்கள மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல ஒட்டுவாங்க. அவங்களுடைய அதுல அவங்களோட வரிசை எண் இருக்கும், அவங்களுடைய பாகம் எண் இருக்கும், எல்லாமே அதுல இருந்து கட் பண்ணி ஒரு பேப்பர்ல வரிசையா ஒட்டிடுவாங்க. இவங்க ஒட்டக்கூடிய நபர்களை கொண்டு போய்
வார்டு செயலாளர்கிட்ட காமிச்சு அதுக்குண்டான பணத்தை வந்து வாங்கிக்குவாங்க. இப்ப ஒரு 4 நபர்கள் இருக்காங்க இல்லையா, 4 நபர்கள் வந்து 250 பேர் 250 பேர் பிரிச்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே 250 பேர்த்தினுடைய டீட்டெயில்ஸை வந்து இந்த பேப்பர்ல ஒட்டி அவங்களுக்கான பணத்தை வந்து நேரா வார்டு செயலாளர்கிட்ட வந்து வாங்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்ப இந்த 4 பேர் 250 பிரிக்கும் போது எளிமையா இவங்க வந்து நீட்டா கால்குலேட் பண்ணி 650 பேர்த்துக்கு வந்து 800 பேர்த்துக்கு தங்களோட பணத்தை வந்து ஈஸியா கொண்டு போய் பட்டுவாடா பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு 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 நாள் 1.5 நாள்ல வந்து ஈஸியா அவங்க கொண்டு போய் அடிச்சிருவாங்க. இந்த தேர்தல் ஆணையம் ரோட்ல நின்று ஆட்டியா வரையும் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த 800 பேருக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே அந்த 2 கட்சியில் ஓட்டு போட்டுருவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது அந்த கட்சிகளுக்குமே தெரியும். ஆனா எதுக்காக இந்த 800 பேருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட எதிர்பார்க்கக்கூடிய ஓட்டு சதவீதம், அதாவது பணம் கொடுத்ததுல நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கிற சதவீதம் வந்து என்னவா இருந்தா போதும்னா 400ல இருந்து 450 இருந்தா மட்டும் போதும். இப்ப ஒரு வாக்ககத்துக்கு இவங்க எய்ம் பண்ற ஓட்டு வந்து 400ல இருந்து 450 தான் பணம் கொடுத்ததுக்காக. அப்போ இந்த 450 ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கும் போது என்ன ஆகும்னு சொல்லி பாருங்க. ஒரு வாக்ககத்துல இந்த 2 கட்சிகளுக்கும் ஒரு 400ல இருந்து 450 ஓட்டு வந்து ஆவரேஜா கிடைச்சிருது. 1000 ஓட்டுல 450 ஓட்டு வந்து ஆவரேஜா கிடைச்சது. மீதி ஓட்டுகள் வந்து பிரிஞ்சு போயிருதுன்னு கணக்கு வச்சுக்குவோம். இப்ப ஒரு தொகுதிக்கு இதை கணக்கா கொண்டு வருவோம். இப்போ இந்த 300 பூத்துலயுமே வந்து 2,50,000 பேர் வந்து வாக்காளர்களா இருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்குவோம். இந்த 2,50,000 வாக்காளர்கள் வகுத்தல் 300ன்னு போட்டா ஒரு வாக்ககத்துக்கு வந்து சராசரியா, இது வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், சராசரியா ஒரு 833 பேர் வந்து வராங்க. அப்ப இந்த 833 பேர்த்துல இவங்க வந்து வாக்குக்கு பணம் கொடுத்து இவங்க ஆவரேஜா நம்ம கரெக்ட் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா 400ல இருந்து 450 ஓட்டு வந்து இவங்க பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க ஒரு 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 பூத்துல மட்டும். அப்ப இந்த 400ல இருந்து 450 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 5 வருஷமா நடந்த அவங்களுக்கு மாற்றமும் தேவையில்லை, வளர்ச்சியும் தேவையில்லை, இது எல்லாத்தையுமே வந்து எதையுமே நினைவுல வைக்காம வாக்களிச்ச நபர்கள் வந்து இந்த 450 பேர், வெறும் பணத்தை வாங்கிட்டு மட்டுமே வாக்களிச்ச நபர்கள் வந்து 450 பேரை வந்து ஒரு பூத்துக்கு வந்து மாறிடுறாங்க. அப்ப ஒரு பூத்துடைய வெற்றி வந்து ஒரு தொகுதியினுடைய வெற்றி, ஒரு தொகுதியினுடைய வெற்றி வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபரனுடைய வெற்றி. அதனாலதான் வந்து நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியா இந்த பணநாயகத்தை வந்து எதிர்த்துட்டே இருக்கும். இப்போ இந்த பணம் வாங்காம இருக்காங்க இல்லையா, அந்த 450 பேர், அவங்க மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் மாற்றத்துக்காக வேற கட்சிகளுக்கு வாக்களிச்சோ இல்ல மக்களுக்கு எந்த கட்சி நல்லது செய்யுதுங்கிற ஆராய்ச்சி செஞ்சோ வந்து வாக்களிப்பாங்க. ஆனா இவங்களுக்கு சரிபாதி அல்லது இவங்க சரிபாதி விட அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வெறும் காசு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஒரு கட்சிக்கு வந்து கண்மூடித்தனமா வாக்களிக்கிறதுனாலதான் வந்து தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தடுக்க வேண்டியது பணம் கொடுக்க வேண்டிய கட்சிகளை, நீங்க சோதனை செய்ய வேண்டிய இடம் அங்கே இல்லை, இங்கதான். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு விலக்கி சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களோ இல்ல இதுவரைக்கும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நடிப்பீங்களோ அது இனிமேல் உங்களோட தெரியும். இறுதியா நான் என் மக்கள்கிட்ட முன்வைக்கிறது ஒரே ஒரு கருத்து தான். மாற வேண்டியது பணம் கொடுக்குறவங்க மட்டும் கிடையாது, வாங்கக்கூடிய நபர்கள் தான். பணம் வாங்காத நபர்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சா மட்டும்தான் நம்ம விரும்பக்கூடிய நல்லாட்சியை தமிழகம் எங்கு கொண்டு வர முடியும்.